ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் shadi.com. ஓகே, தமிழ் மேட்ரிமோனியாக இருக்கட்டும், மலையாள மேட்ரிமோனியாக இருக்கட்டும், ஷாதியில் தெலுங்கு மேட்ரிமோனியாக இருக்கட்டும், எந்த ஒரு மேட்ரிமோனி, எந்த ஒரு லாங்குவேஜ்க்குள்ள மேட்ரிமோனியாக இருக்கட்டும், ஒன்லி ஃபார் ஷாதி. ஓகே, இப்போ உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி ஒரு கஸ்டம் மெசேஜ் செட் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான மெசேஜ். ஓகே, நீங்கள் சப்போஸ் இப்போ ஒரு ஜென்ஸ்க்கோ, ஒரு பிரைட்க்கோ, ஒரு க்ரூம்க்கோ நீங்கள் ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும்போது, பொண்ணுக்கோ பையனுக்கோ, நீங்கள் எப்படி எந்த மாதிரி மெசேஜ் அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எப்படி shadi.comல செட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் shadi.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே 3 dotted லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 dotted லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டவுன் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த நிறைய ஆப்ஷனில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த டீட்டெயிலில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெயில் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மெசேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா மெசேஜ் ஆன் கனெக்ட். ஓகே, இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் கனெக்ட்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் போயிடும். இதை நீங்கள் கனெக்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகாது. ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்களோட செட்டிங்ஸில் டிசேபிளாக இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போது டிஃபால்ட்டாக இருக்கிற மெசேஜஸ் தான் இது. எனக்கு சில மெசேஜ் அக்செப்ட் அனுப்பும்போது ஒரு மெசேஜ் போகணும், ரிமைண்டருக்கு ஒரு மெசேஜ் போகணும். அதாவது அவங்க 2 டிவிஷனாக வச்சுருக்காங்க. அக்செப்ட் மெசேஜ்னால் என்ன போகணும், ரிமைண்ட் மெசேஜ்னால் என்ன போகணும். இதை ரெண்டுமே நம்ம சேமாக கூட வச்சுக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக கூட வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற மெசேஜ், இந்த மெசேஜ் வேணாம், ப்ரொஃபைல் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங், வி பிலீவ் இட் குட் பி அ கிரேட் மேட்ச், லெட்ஸ் கனெக்ட் நோ மோர். ஓகே, இது தேவையில்லை, எனக்கா மெசேஜ் செட் பண்ணும் அக்செப்ட் மெசேஜ் அப்படின்னு சொன்னால் இது கனெக்டுக்குள்ள மெசேஜ், ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒருத்தவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ள மெசேஜ், இது ரிமைண்ட்குள்ள மெசேஜ். எல்லா மெசேஜும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எடிட் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனில் போய் இங்கே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூ லைக், ஓகே, எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு ஹை யுவர் ப்ரொஃபைல் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங், வி பிலீவ் இட் குட் பி அ கிரேட் மேட்ச். ஓகே, லெட்ஸ் கனெக்ட் டு நோ மோர் ஒன்ஸ் யூ லைக். ஓகே, அதாவது உங்கள் ப்ரொஃபைல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்றத செட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சேவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெசேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது நீங்கள் டக்குன்னு கனெக்ட்னு சொல்லி ஒரு பொண்ணு கனெக்ட் கொடுக்கும்போது இந்த ரெஸ்பெக்டிவ் மெசேஜ் அவங்களுக்கு போகும். ஓகே, அண்ட் அக்செப்ட் மெசேஜ் இது அக்செப்ட் மெசேஜ் போனீங்க அப்படின்னு சொன்னால் லைக் யுவர் ப்ரொஃபைல் ஆஸ் வெல், it would be good communication to get to know each other better. Please feel free to contact me to take this conversation ahead. ஓகே, அப்படின்னு சொல்லி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லை, இந்த மெசேஜ் வேணால் வேறு மெசேஜ் டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது தமிழ்லேயும் பாசிபிள் தான், இங்கிலீஷ்லேயும் பாசிபிள் தான். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமைண்ட் மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிட்டிங்க, அவங்க ஒரு ரிப்ளைன் தரல, ஜஸ்ட் நம்ம சில ப்ரொஃபைலில் நமக்கே பிடிச்சிருக்கும் கரெக்டாக, அவங்களுக்கு ஒரு ரிமைண்ட் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வேறு மெசேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் ரிமைண்டர் மெசேஜ் அனுப்பும்போது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிமைண்ட் மெசேஜ் போகும். ஓகே, ஸோ இந்த வேலை தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு மெசேஜை செட் பண்ணுற விதம் அப்படின்றது இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு பொண்ணை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்ம கனெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் கனெக்ட் நவ், இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸாம்பிள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜ் தான் அவங்களுக்கு போகும். ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் நம்ம மெசேஜை செட் பண்ணுறதுல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மெசேஜ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே அட்வான்ஸில் நிறைய வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பொண்ணு பையன் இது மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்குனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை நான் ஃபஸ்ட் டைமாக மேட்ரிமோனி ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு மெசேஜ் செட் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அப்டேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அந்த சேனல் கனெக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும்.
சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஜஸ்ட் ஃப்ரீ ரிவார்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு லைக் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இட்ஸ் குட் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ். ஓகே, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் if there is any query or else this video really likes you. Okay, thank you friends, thank you for watching this. Bye.